ஆண்டவர் 1 முதல் 14 வசனங்களிலே சொல்லியிருக்கார். இதே அதிகாரத்தில் 14க்கு மேலே மீதி இருக்கிற வசனங்களை பார்த்தால், நாம் அந்த கட்டளைகளை கை கொள்ளாவிட்டால், கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்னென்ன சாபம் வருன்றது இந்த அதிகாரத்தில் இருக்குது. வேதாகமம் இருபுறம் கருத்துள்ள பட்டயம் என்பதுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியான ஒரு அதிகாரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். இதில் அழகாக சொல்கிறாரு, நீ உன் தெய்வனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அழகாக சொல்கிறார், நீ பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனிகள், மாடுகள், உன்னை சுற்றி இருக்கிறதான அந்த மிருகஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பழுகி பெருகும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட மாவு, உன்னுடைய வீட்டில் இருக்கிறதான அரிசி, இந்த மாதிரி நம்ம இப்போ அந்த காலத்தில் மாவு சொல்லுவாங்க இல்லையா, அதுனா குறையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். அதோடு முக்கியமான ஒரு வசனம், உனக்கு விரோதமாக எழும்பி உனக்கு முன்னாக வந்தாங்கன்னா அவங்க முறியடிக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு வழியாக வந்தாங்கன்னா உனக்கு எதிராக ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாய் புறப்பட்டு போவார்கள், உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியாக வருவாங்களா நமக்கு விரோதமாக, அவங்கள ஆண்டவர் 7 வழியாக சிதறி போக பண்ணுவாராம். இவ்வளோ ஆசீர்வாதம். இன்னும் அந்த 14 வசனங்களை நம்ம படிச்சுட்டே வரும், களஞ்சங்கள் நிரம்ப எல்லாமே சொல்லிகிட்டே வர்றாரு. நீ கையிட்டு செய்ய எல்லாம் வேலை 12 வசனத்தில் தேசத்தின் மேல் மழையை பெய்ய பண்ணுவேன், நீ கையிட்டு செய்ய எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்றைக்கி அநேக பிரச்சனை நம்மளுக்கு இதுதான். கடன் வாங்குகிறோம், இல்லை வெளியில் போகும்போது ஆசீர்வாதம் இல்லை. இது எல்லாத்துக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணணுன்னு சொன்னால் இந்த அதிகாரத்தில் இருக்கிற 1லேருந்து அந்த 14 வசனங்களுக்கான அந்த வசனங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். நீங்கள் அதை வீட்டில் படித்து பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு வசனம் அந்த 14 வசனங்கள். அதுக்கப்புறம் சாபங்கள் வருகிறது. கிட்டத்தட்ட அந்த 15ஆம் வசனத்திலிருந்து அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 68 வசனங்கள் அதெல்லாம் அப்படியே சாபம் தான். இந்த 14 வசனங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆசீர்வாதம் எப்படிறான்னு சொன்னால், நீ என்னை விசுவாசி, என் கற்பனைகளை கைக்கொள்ளு, நீ ஆசீர்வாதமாக இருப்பார். விசுவாசிங்க, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.